சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு விட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்களின் வசதியாக வணிக உரிமம் இல்லாத வாகனங்கள் வாடகைக்கு பயன்பாடு அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த காரணத்தினால் தற்போது விதிகளை மீறி வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டாலோ பயணிகளை கட்டண அடிப்படையில் ஏற்றிச் செல்ல முயற்சிப்பதும் சட்டத்திற்கு புறம்பானது என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதே போல சட்டத்திற்கு புறம்பாக வாடகைக்கு விடும் இந்த வகை வாகனங்களை கண்காணித்து உரிய துறை சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் போக்குவரத்து துறை தற்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு முறைகேடாக இயங்கும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கவும் தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு எஃப்சி இதர வரிகள் உட்பட ஆயிரக்கணக்கில் வரி செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. எனவே சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் இத்தகைய வாகனங்களால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விதிகளை மீறி இயங்கும் இது போன்ற வாகனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அந்தந்த மண்டல இயக்குநர்களுக்கு உத்தரவு தற்போது பிறப்பித்துள்ளது. விதிகளை மீறி இயங்கும் இந்த வாகனங்களுக்கு அதிகபட்சமாக 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தற்போது போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தகவல்களை அளித்தமைக்கு நன்றி பாலாஜி.